போலீஸ் சைரனா? யார் கூப்பிட்டிருப்பாங்க? யார் இல்ல, எதுக்காக கூப்பிட்டிருப்பாங்க? கண்டிப்பா என்னவோ நடந்திருக்கு. ஐயோ, ஏன் இப்படி கத்துறீங்க? கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்க. நான் கிளம்புறேன். கீழே போயிட்டு போலீஸ் கிட்ட சைரனை நிறுத்த சொல்றேன். என்ன நீ தூங்குற இல்லையா? போலீஸா? போலீஸை யார் கூப்பிட்டா? அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு? வெளியில லாக் பண்ணிருக்காங்களா? ஆமாமா, யாரோ வெளியில லாக் பண்ணிருக்காங்க. யாருன்னு தான் தெரியல. யார் லாக் பண்ணா? இரு, நான் ஆயுஷ்க்கு கால் பண்றேன். அவன் முழிச்சிட்டு இருப்பான். என்னாச்சு? ஏன் சைரன் ஒலிக்குது? பல்வேந்தர் ஓடி போயிட்டானா? ஏன் அவன் ஓடி போகணும்னு நீ ஆசைப்பட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. கதவை திறந்த உடனே கதவு யாரு வெளியில இருந்து பூட்டி இருக்காங்கன்னு தானே நீ கேட்டிருக்கணும். அது இல்லாம பல்வேந்தர் ஓடிட்டானான்னு கேக்குறேன். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு லக்ஷ்மி. அதோட முக்கியமா பல்வேந்தர் விஷயத்துல நான் கொஞ்சம் கன்சர்ன்டாவே இருக்கேன். ஏன்னா அவன் ஓடி போயிடக்கூடாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வெளியில இருந்து இந்த கதவு மூடி இருக்குன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டு மெம்பர் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா இது பல்வேந்தரோட வேலையா தான் இருக்கணும். அதனால பல்வேந்தர் ஓடி போயிட்டானான்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுல என்ன இப்ப தப்பு இருக்கு? தப்பா? தப்பு பண்றவங்க இருக்காங்களே, அவங்க உலகத்துக்கிட்ட வேணா மறைக்கலாம், ஆனா தன்னோட மனசாட்சி கிட்ட மறைக்கவே முடியாது. லக்ஷ்மி, பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த பொண்ணோட டோனே மாறி இருக்கு. ஆனா இன்னும் ஒரு விஷயம் தான் புரியல. பல்வேந்தர் ஓடி போயிட்டானா இல்ல இருக்கானா? சைரன் நின்னு போச்சு. இப்ப இதுவும் தெரிஞ்சிடும். தேங்க் காட். டேய் எழுந்துடுறா, தூங்குனது போதும், எழுந்துரு. உன்னை எழுப்பி எழுப்பி என் கையை தாண்டா வலிக்குது. அல்ல புரட்ட விட்டு தூங்குறான் பாரு. டேய் வெளியில சைரன் சவுண்ட் கேக்குதுடா, என்னால கதவை கூட திறக்க முடியலடா. சைரன் ஒலிச்சுக்கிட்டே இருக்குடா, எழுந்துடுறா. இருக்கியோ இல்லையோ? எந்திரிச்சு தொலை. யார் அது? உன் அம்மாவோட அம்மா. கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க பாட்டி. சூப்பர் கனவு கண்டுட்டு இருந்தேன். ப்ளீஸ் லெட் மீ ஸ்லீப். டோன்ட் வேஸ்ட் மை டைம். உனக்கு முழுசா கனவை காட்டுறேன், கொஞ்ச நேரம் இரு. ஹலோ ஆயுஷ், நான் ஷாலு பேசுறேன். குட் மார்னிங். ஷாலு. ஹாய். குட் மார்னிங். என்ன காலையிலே ஃபோன் பண்ணிருக்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? வாலு சொல்லு. வாலு. ஷாலு. ஹலோ. கட் பண்ணிட்டா? எப்படி கட் ஆச்சு? மறுபடியும் பண்றேன். ஷாலுவோட பேரை சொன்னது எழுந்திருச்சு உக்காந்தலடா. இவ்வளவு நேரமா எழுப்புற, நீ எழுந்திருக்கவே இல்ல. ஆனா ஷாலுவோட குரல் அழகா பேசினேன்ல. அப்படின்னா நீங்க தான் ஷாலு? நான் தான் ஷாலு. ஷாலுவோட கனவு கண்டல்ல. இல்ல, அவன் ஒன்னும் என் கனவுல வரல. அத பல்விந்தர், அவன் தான் என் கனவுல வந்தான். நான் பாக்கும்போது அவன் ஓடி போனான். அப்படியே ஓடி போய் அவனை புடிச்ச 2 அடி அடிச்சு அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி? வெளியில போகணும், அவனை பிடிக்கணும். முதல்ல அதுக்கு கதவு திறந்து இருக்கணும். கதவை வெளியில இருந்து யாரோ லாக் பண்ணி இருக்காங்க. வெளியில கதவு யாரு பாட்டி மூட போறாங்க? என்ன உளறீங்க? கமான் பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீங்க தள்ளி போங்க. என்ன பாட்டி நீங்க? நான் ஒரு நிமிஷத்துல கதவை திறந்துட்டேன். நீங்க பேசுறத பார்த்தா அந்த பல்விந்தர் வந்து கதவை பூட்டிட்டு போனான்னு பல்வேந்தர்லாம் கிடையாது. பல்வேந்தரோட ஃப்ரெண்ட் தான் கதவை மூடிட்டு போயிருக்கான். ஆனா நீங்க நான் தான் இப்ப உங்களுக்கு இந்த கதவை திறந்து விட்டேன். பல்விந்தரோட ஃப்ரெண்டு கதவு மூடிட்டு போயிருக்கானா? பல்விந்தர் ஓடி போயிட்டானா? பல்விந்தரோட ஃப்ரெண்டு? அப்ப என் கனவு நனவாக்குறேன். இந்த தடவை அவனை விட போறதில்ல. நான் இப்பவே போய் அவனை புடிச்சு வரேன். பல்வேந்தர் வீட்டுக்குள்ளதான் இருக்கான். என்ன குழப்புறீங்க? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பல்விந்தரோட ஃப்ரெண்டு தான் கதவை மூடினான்னு. இப்ப என்ன சொல்றீங்க? பல்விந்தர் இங்க தான் இருக்கா. ஆனா அண்ணி, என்ன பாட்டி இவங்க எப்போ இங்க இருந்து போனாங்க? என்ன நடக்குது? இல்லாத மூளைய உபயோகிக்க முயற்சி பண்ணாத. நீயும் தூங்கவே இல்ல. டேய், இந்நேரம் ரிஷி அவனை புடிச்சிருப்பான்டா. ஓட. ஏன் ஓடல? என்ன பயந்துட்டியா? போலீஸ் சைரனை கேட்டு பயந்துட்டியா? பல்விந்தர், அது போலீஸோட சைரன் இல்ல. ஆனா அது சைரன் சத்தம் தான். ஆனா அது போலீஸ் கொடுக்கல. வெறும் சைரன் சவுண்ட் மட்டும்தான். இங்க பாரு, உண்மையதான் சொல்றேன். அது வெறும் சைரன் சவுண்ட் மட்டும்தான். போலீஸ் இங்க வரல. போலீஸ் வரலையா? ஆனா சைரன் சத்தம் கேட்டுச்சே. இவருக்கும் கேட்டுச்சே. ஆமா, நானும் கேட்டேன். எனக்கும் கேட்டுச்சு. ஓ யா, ரிஷி ப்ரோ சும்மா அசத்துறீங்க. குட் யூஸ் ஆஃப் பிரெயின். வெல் டன், வெல் டன். ஆயுஷ், அடுத்து என்னன்னு சொல்லு. போலீஸோட சைரன் சத்தம் தான் வந்தது. ஆனா போலீஸ் இங்க வரல. அப்படின்னா நீ புத்திசாலி தாண்டா. ஆனா அதே நேரத்துல நீ புத்திசாலி இல்ல. இல்ல, எனக்கு புரியல. நான் புத்திசாலியா இல்லையா? என்ன சொல்றீங்க? என்ன உனக்கு புரியல? புரியல.
எனக்கு தான் புரியலடா. வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லு. ரிஷி நீ ஏன் சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு பாட்டி? காட்டுறேன். ஆ? காது கொடுத்து கேளுங்க. ஷோ இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். போலீஸோட சைரன் சத்தம் தான் வந்தது, போலீஸ் இங்க வரலன்னு. அதோட நம்ம வீடு முழுக்க சவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, எமர்ஜென்சிக்காக. ஆனா இவனை பாருங்க, உக்காந்துட்டா சரியான லூசு பல்லுவா இருக்கா. எக்ஸாக்ட்லி. இந்த சவுண்ட் சிஸ்டம் என்னோட போன்ல ப்ளூடூத் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஆபரேட் பண்ணேன். வெளியே ரெட் லைட்டும் இருக்கு. அதையும் என்னோட போன்ல இருக்கிற ப்ளூடூத் மூலமாவே ஆபரேட் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், போலீஸ் சைரன் சத்தம் தான் வந்துச்சு. அதுவும் நாங்க பண்ண ட்ரிக்கால தான். பாட்டி இந்த மாதிரி தெளிவா பேசி இருக்கலாம்ல. நீ இந்த ஜிலேபி மாதிரி சுத்தி 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 தான் பேசிக்கிட்டு இருப்ப. ரிஷி, இந்த சிஸ்டம் நாம போட்டது ஞாபகம் இருக்கு. ஆனா அதை ஏன் இன்னைக்கு யூஸ் பண்ண? அதுவும் நைட் டைம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. யூ நோ வாட், என் ரூமோட கதவு வெளியில லாக் ஆகி இருந்ததுன்னா தெரியும், உங்க எல்லாரோட ரூமையும் வெளிய இருந்து போட்டிருப்பாங்க. லக்ஷ்மி தான் வந்து உங்க கதவெல்லாம் திறந்திருப்பா. சரி, ரூம் கதவுல லாக் பண்ணிருந்தது. ஆனா யார் அதை பண்ணது? எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமே யார் மூடி இருப்பாங்கன்னு தெரியும். பல்வீந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? எக்ஸாக்ட்லி. பல்விந்தர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்படியும் நுழைஞ்சிட்டாங்க. பல்விந்தரை காப்பாத்தி கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஆஸ் யூஷுவல் லக்ஷ்மி அங்க இருந்தா. அண்ட் லக்ஷ்மி எதையும் நடக்க விடல. இப்ப மறுபடியும் நம்ம ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்தி இருக்கா. நம்மள அவமானப்பட விடல. அண்ட் இந்த பல்விந்தர் இவன் இங்க இருந்து ஓட முடியல. லக்ஷ்மியா? அது எப்படி? அதையும் சொல்றேன் பாட்டி, இப்பவே சொல்றேன். சரி, இப்படியே நின்னுட்டு என்ன பாத்துட்டு இருக்க? பல்வேந்திர தடுத்து நிறுத்து. அவன் இங்க இருந்து போக விடாம தடுத்து நிறுத்து. நீ நல்லா ஹைட்டா தான் இருக்கே, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உன்னோட கை ஒண்ணு நீளம் கிடையாது. நாட் ஃபன்னி லக்ஷ்மி. வர வர ரொம்ப ஓவரா பேச. வாய் அதிகமாயிட்டே போகுது. இப்படி நீ ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா அப்புறம் உன்னோட வாயை அடைச்சு வச்சிருவேன். புரியுதா? சரி, அப்ப என்னோட வாயை அடைச்சிரு. பல்வேந்தரையும் ஓட விட்டுடு. அப்புறம் அவனையும் பிடிக்க முடியாது, நம்ம குடும்பத்தாரோட எனிமையையும் பிடிக்க முடியாது. அவன் ஓடி போயிருவான், நமக்கு எதுவுமே தெரிய வராது. அதோட நாம உழைச்சது எல்லாமே வீணா தான் போயிடும். நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க? எவ்வளவு அட்வைஸ். சரி, அதெல்லாம் விடு. ஓகே, இத சொல்லு. நீ போனை காட்டி ஏதோ இப்படி எல்லாம் பண்ணிய. என்ன பண்ணும் போன்ல? பாட்டு போடணுமா? அப்ப எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. எழுப்பணுமா? எல்லாரும் எழுப்பிட்டுமா? ஏன் இப்படி பாக்குற? ஓ எஸ் 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 யூ ரைட். நாம பல்விந்தரை இங்க இருந்தே தடுக்க முடியும். நம்ம தான் சைரன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, சோ இங்க இருந்து படிக்க ப்ளூடூத்தால அதை ஆபரேட் பண்ண முடியும். அண்ட் ரெட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, அதையும் இங்க இருந்தே ஸ்விட்ச் பண்ணோம்னா ரெட் லைட்டும் எரியும். அண்ட் பல்விந்தர் போலீஸ் வந்திருக்குன்னு நினைப்பான். போலீஸ் சைரன் சத்தம் கேட்கும்ல, நாம தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு அவன் நினைச்சுப்பான். ஏன்னா எல்லா கதவுகளையும் வெளியில இருந்து பூட்டிருக்கான்ல, அவனும் இங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. அதாவது அவன் கதவை வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்கான். அதனால நாம போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிருக்கோம். அண்ட் போலீஸ் அவனை போட்டு அடிப்பாங்க. யூ ரைட் லக்ஷ்மி. நான் எப்பவுமே ரைட் தான், நீ தான் என்ன ராங்கா நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா போதுமே, நல்லா சூப்பரா குத்தி காட்டுவல. போதும், எப்ப பார்த்தாலும் குத்தி காட்ட சான்ஸ் தேடுற எப்பவுமே. சரி, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், விடு. முதல்ல பல்வீந்தரை தடுக்கலாம். அண்ட் அவன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. ரிஷி, பல்வேந்தரே போலீஸ் கிட்ட போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், போலீஸ் கிட்ட அவன் மாட்டினானா நீ எந்த அளவுக்கு அடிச்சியோ அதை விட அதிகமாவே அவங்க அடிப்பாங்கன்னு. சைரன் சத்தத்தை கேட்ட உடனே பயந்துருப்பான். அப்புறம் ஓடியும் போக மாட்டான். யா, யூ ரைட். ஓகே ஓகே, யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ஹாப்பி. சைரனை போட்டுமா? அதனால நாம என்ன யோசிச்சோமோ அதைத்தான் பல்வீந்தரும் பண்ணிருக்கான். இவன் இங்க இருந்து ஓடல. ஆனா ஏன் ஓடல? என்ன பயந்துட்டான். போலீஸ் கிட்ட மாட்டினா இவன் அடிப்பாங்கல்ல, அவங்க அடிக்கு பயந்துட்டு இங்கே இருந்துட்டான். என்ன கரெக்ட் தானே? ஆஹா, வாவ் ரிஷி ப்ரோ, அற்புதம். நீங்க செம்மையா யோசிச்சிருக்கீங்க. பிரமாதம். லக்ஷ்மி அண்ணி, மை மிராக்கிள் மெஷின். வெரி கிளவர், வெரி ஸ்மார்ட். என்னடா பல்வீந்தர், ஃப்ராடு, கேடி, திருட்டு பையன். இவன் ஓடி இருக்கலாம், ஆனா ஓடல, இங்கே இருந்துட்டான். அவனே வந்து நல்லா மாட்டிக்கிட்டான். உண்மையிலேயே லக்ஷ்மி, நீ புத்திசாலித்தனமா தான் நடந்திருக்க. ரிஷி மண்டையில இந்த மாதிரி ஐடியாலாம் வராது. நீ இல்லைன்னா ரிஷி நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாது. ரியலி மாம், லக்ஷ்மி இங்க இல்லாம இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. இங்க சண்டை வந்திருக்காது. இவ்ளோ நேரம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இது எதுவும் நடந்திருக்காது. நாம எல்லாரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழ்ந்திருப்போம். ஆனா இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறோம்?
நடு ராத்திரியில இந்த பல்வேந்தருக்காக இந்த சீஃப் ஃபில்லோக்காக நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கோம். இதுக்கும் காரணம் லக்ஷ்மி தான். இவளை போய் பாராட்டுறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது இந்த பல்விந்தர் தான். இதை விட்ட இவனுக்கு வேற சாய்ஸும் இல்ல. கேளு, ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேளு. இங்க பாரு, உண்மையை சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அந்த கடவுளே விரும்புறாரு. அதனால நான் உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்கறேன். லட்சுமியோட பிரெக்னன்சி பத்தி உன்கிட்ட யார் சொன்னாங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. பேரை சொல்லிட்டா அப்புறம் நான் உன்னை இங்கிருந்து போக விட்டுறேன். சொல்லு சொல்லு பல்விந்தர், நீ கேட்க மாட்டல? வேண்டாம் வேண்டாம், நீ என்ன அடிக்காத. அடிச்சதெல்லாம் போதும். அவனுக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், என் உடம்புல அடி வாங்குற சக்தி எல்லாம் இல்ல. ஆனா பேச முடியல. அப்ப சொல்லு. சொல்றா. சொல்றா. சரி, பேசவாவது விடு. பேசு, ஆனா வாயால பேசு. என்ன, நான் ஒண்ணும் பண்ணல. பாபா பாபா வந்து உன் கையால என்ன அடி. எவ்வளவுதான் அடி வாங்குறது? லக்ஷ்மி, உன்னை கை கூப்பி கேட்டுக்கிறேன், இன்னும் எவ்வளவுதான் என்ன அடி வாங்க வைப்ப? வரவன் போறவெல்லாம் அடிச்சுட்டு போறான். நான் ஓப்பனா ஒண்ணு சொல்லிடுறேன், நான் இங்கே செத்து போயிடுவேன். இந்த கொலை கேசு தேவையில்லாம உன் தலையில வந்து விழும். என்ன லட்சுமி, உன் தப்பு நீ ஒத்துக்க. எதுக்கு தேவையில்லாம ஒரு நல்லவனை போட்டு இப்படி போட்டு அடிக்கிறாங்க? நல்லவனா? நீ நல்லவனா? கேட்டுக்கிறேன் லட்சுமி, உன் தப்ப ஒத்துக்க. உன்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தல, உண்மையை சொல்ல. டிராமா பண்ணாம ஒழுங்கா உண்மையை சொல்ல. கையறா, நான் ஒண்ணு நடிக்கல தெரியுமா? இது எல்லாமே இவளோட சூழ்ச்சி தான். சொல்லு லட்சுமி, இவ தான் சொன்னா. விஷயம் நான் தான் லவ் பண்றேன், அவன் தான் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான். அதோட அவன் மனசை ஜெயிக்கணும். என்ன லட்சுமி, ஜெயிச்சிட்டியா? இப்ப உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். அவன் எல்லாரும் முன்னாடி நல்லவனா மாறிட்டான், நான் கெட்டவனா மாறிட்டேன்ல. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இவ ஒரு திருட்டு பொண்ணு, இவ ஒரு தந்திரக்காரி. எல்லா ஐடியாவும் யூஸ் பண்ணா உன் மனசை ஜெயிக்க. இப்ப எல்லாரும் பாருங்க, உன் மனசை ஜெயிச்சிட்டால. இப்ப நீ அவ பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. பிரமாதம் லட்சுமி, பிரமாதம். உன் பிளான் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. என்னோட நிலைமை நான் என்ன செய்ய? நான் போய் ஜெயில போய் களி திங்கணுமா? எதுக்காக நீ எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற? வாயை மூடிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைக்கிறியா? அந்த பல்விந்தர் அவன் உன்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணான்? நான் எதுக்கு 3rd டிகிரி டார்ச்சர் அனுபவிக்கணும்? நீ எவ்வளவு பணம் கொடுத்தியோ அதுக்கு மேல இந்த 2 பேர்கிட்ட நான் அடி வாங்கிட்டேன். இதுக்கு மேல இவங்க ஒரு அடி அடிச்சாங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு செலவு பண்ண என்கிட்ட பைசா இல்ல. நான் தேவையில்லாம ரோட்ல போய் தான் பிச்சை எடுக்கணும். திரும்ப வந்து உங்ககிட்ட பைசா வாயை மூடு மூடு. ஒரு வார்த்தை பேசாத. நான் சைலண்டா இருக்கேன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவியா? நான் சைலண்டா இருக்கிறதுனால நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அன்னைக்கு அஹானாவுக்காக தான் மௌனமா இருந்த. நான் நல்லவ, யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுங்கிறதுக்காக நான் மௌனமா இருந்தேன். அது கேவலமா நினைக்காத. அதோட நீ இப்ப இவ்ளோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே, இது இங்க இருக்கிற யாரும் நம்ப போறதில்ல. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு யாரும் நம்ப போறதில்ல. நான் சொல்றது கேட்டல? கேட்டல? சொல்றது கேள். நான் என்ன சொன்னேன்? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்ல சொன்னேன். லட்சுமி பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொல்லலடா. இப்ப நீ வாயை திறக்கணும்னா அது உண்மையை சொல்றதுக்காக மட்டும் தான் இருக்கணும். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஒரு கூட சொன்னா உனக்கு எல்லாம் புரியாதா? ரிஷி, அவன் ஏதோ சொல்ல வரான்ல, ஒருவேளை அவன் உண்மையை கூட சொல்லலாம். நான் உண்மையிலேயே எதுவுமே செய்யல. இவன் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கான். நான் எதுவுமே செய்யல. அண்ணே, நீங்க ஒண்ணும் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறீங்க? வேண்டாம். அதோட இங்க பாரா, தேவையில்லாம எங்க கிட்ட அடி வாங்கியே செத்துறாத. எதுக்கு போய் சொல்ற பல்லு? இந்த அளவுக்கு போய் நீ உன் உடம்புல எங்க தான் வச்சிருக்க? நான் ஒண்ணும் போய் பேசல. இதுக்கு என்ன நெஞ்ச கிழிச்சு காட்டணுமா? இவ லட்சுமி, அதோட இந்த வீட்டு லட்சுமியா இருந்து குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்கா. எங்களுக்கு வந்த அவமானத்தை தடுத்து இருக்கா. நீ இவளுக்கு எதிரா ஏதாவது பொய் சொன்னு போய் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் பல்வேந்திரா. ஐ ஸ்வேர், உன்னை கொன்னு போட்டுருவேன். நான் லக்ஷ்மி கூட நிக்கிறேன். ஆண்டி எப்பவும் நான் நிப்பேன். யாராலையும் அவளை எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? இந்த விஷயத்தை உன்னோட மூளையில ஏத்தி வச்சுக்க. நல்லது. ஐ ப்ராமிஸ் யூ, நான் இந்த குடும்பத்தில இருந்து யாரா இருந்தாலும் சரி உன்னை அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். என்ன டிசைட் பண்ண பல்லு? உயிரை விட்டுறியா? சாகணுமா? டெத். அவ்வளவுதான். மேல போக வேண்டியதுதான். போறியா? வேண்டாம்ல? அப்ப சொல்லு, உண்மையை சொல்லு. இன்னும் நான் எந்த உண்மையை சொல்ல? டேய், ஏண்டா அடி வாங்கி சாகுற? உண்மையை சொல்லி தொலைடா. டேய், எனக்கு தூக்கம் வருதுடா. உனக்கும் தூக்கம் வரும்ல. ஒரு தடவை அந்த பேரை சொல்லிடு. சாப்டர் முடிஞ்ச மாதிரி தான். என்னத்த சொல்ல? அதான் லக்ஷ்மின்னு சொன்னல. ஏத்துக்க மாட்டேன்றீங்க.
சரி அந்த மலிஷ்காவோட பேரை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இன்னும் யார் பேரை சொல்ல? பேரை சொல்றா. சொல்லு. இங்க பார் பல்விந்தர், பேரை சொல்லு, அப்புறம் இங்க இருந்து போயிடு. சொல்றான்றல. அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே. இன்னும் யார் பேரை சொல்ல? அது எப்படி சொல்ல? உண்மையை சொல்லு, அது போதும். பல்விந்தர், சொல்ல போறியா இல்லனா இல்ல வேணாம். இல்ல சொல்லு. என்னை எவ்வளவுதான் அடிப்பீங்க? முதல்ல சட்டில இருந்து கை எடுங்க. இதோ இவங்க தான் சொன்னாங்க. இதோ இவங்க. நான் எங்கடா சொன்னேன்? இல்ல இவங்க சொன்னாங்க. லக்ஷ்மி பேரை சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட அத்தை. ஏன் மேல நீ பழிய போட்ட நான் பேசாம பொறுத்துக்கிட்டேன். ஆனா நீ இவங்களுக்கு எதிரா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன் பல்விந்தர். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இவங்கள போய் கை காட்டுற? இந்த வீடு, இந்த குடும்பம் எல்லாமே இவங்களாலதான் இருக்கு. இந்த வீட்டோட மானம் கௌரவத்துக்கான முழு காரணமும் இவங்கதான். நீ இவங்களே விரல் காட்டுறியா? ஆமா, வேற என்ன சொல்ல? இப்ப பண்ண தப்ப நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. ரிஷி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அவங்கள இப்பவே வரவே. நான் கம்ப்ளைண்ட்ல எழுதி தரேன். அத்தையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கால, போலீஸ்க்கு கால் பண்ணு. லக்ஷ்மிக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது? குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி சொன்னா இவளுக்கு இவ்வளவு கோவம் வருமா? வல்லோ, முதல்ல இங்க இருந்து தப்பிச்சிடுறா. சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இரு, அதான் பண்றேன். என்ன ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு சொல்றல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஏய் ஆயுஷ், ஆயுஷ், ஏய் என்ன ஓடுவியா? எங்க ஓடுவ? விளையாடணுமா? எவ்வளவு விளையாட்டு விளையாடி இருக்கும். இது ஒரு விளையாட்டு தானே. இரு, நானும் விளையாடுறேன். கபடி 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 கபடி. மூச்சை விட்ட உன்னை புடிச்சு காட்டுறேன் பாரு. கபடி 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 கபடி. என்னடா அடிக்கிற? ஏய் உன்ன. அது ரொம்ப பெருசு, வேணாமா? புடிங்க அவனே. டேய் ஆயுஷ், வேணா நில்லு. கபடி கபடி. பாட்டி, அவன் அவுட் தானே. என் கை பட்டுருச்சு. ஏய் போ, நான் உன்னை விளையாட மாட்டேன். நீ சீட்டிங் பண்ற. வாட் இஸ் திஸ் பல்விந்தர்? பாட்டி எப்படி அவுட்? நீ தான் அவுட். சொல்ல போனா பெரியவங்க கையை தொடக்கூடாது, காலை தான் தொடணும். கால்ல விழு, இல்லன்னா நான் விளையாட மாட்டேன். சரிப்பா, நீ நல்லா இரு. நீ நல்லவனா மாறிட. அதோட கஷ்டமும் விலைக்கு போயிடும். எப்படி நான் விலைக்கு இருக்கிறது? எல்லா கஷ்டமும் சுத்தி வருதே. உங்க ஆசீர்வாதம் பிரயோஜனம் இல்ல. ஓட சொன்னீங்க, நான் ஓடினேன். இப்போ கபடி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் உதைக்கிறான். சரி, ஆசீர்வாதம் கொடுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. இவன் சரியா தான் சொல்றான். என் ஆசீர்வாதம் பலிக்கலன்னா அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, சௌக்கியமா இரு, எப்பவும் நல்லாவே இரு. தப்பிச்சு போற மாதிரி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்களேன். சீக்கிரமா நீ ஓடி போயிருவ. அம்மா, கபடி விளையாடிட்டு இருக்கோம், நீங்க ஏன் தேவையில்லாம நடுவுல வரீங்க? பின்னாடி போயிடுங்க, யாரும் நடுவுல வராதீங்க. பின்னாடி பின்னாடி போங்க, தள்ளி போங்க. ரிஷி, ரிஷி, அமைதியா நில்லு, இல்லைன்னா கழுத்துல போட்டுடும். டேய், வந்து கழுத்து அறுத்துடுவேன். வீட்டுல ஏதாவது பலி வேணும். நீங்க அடிங்கடா, முதல்ல அவன் காலை உடைங்க. ஓடுறான்டா, புடிங்க. இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நான் அடி வாங்கினதே இல்ல. பல்லு, ஓடு 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 ஓடு, எங்கேயாவது ஓடு. என்ன சுத்தி ஜன்னலே இல்ல? அது இருக்கட்டும், நான் எப்படி இங்க வந்தேன்? சரிடா, எப்படா உள்ள வந்தீங்க நீங்க? அவளாலதான் நீ இங்க விழுந்து கடந்த. மலிஷ்கா, மலிஷ்கா, அவதான் எங்களை இங்க கூப்பிட்டா. இன்னும் நீங்க இங்க தான் நிக்கிறீங்களா? மெயின் டோர் லாக் பண்ணிருக்காங்க. இந்தாங்க, இத புடிங்க. இத வச்சு போயிடுங்க. நீ யாருடி? ஒண்ணு ஓட சொல்ற, இல்ல யார்கிட்டயாவது உதவி வாங்கி கொடுக்க. பேசாதடா. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. நான் ஜன்னல் வழியா ரூம்குள்ள போயிட்டு இங்க வராத மாதிரியே காட்டிக்கிறேன். நான் தூங்குறேன். அதோட பல்வேந்தர், கடைசி முறையா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏதாவது பண்ணி இங்க இருந்து ஓடி போயிடு, மாட்டிக்காத. இத பாரு,
எனக்கு 7:30 நடக்குது. மறுபடியும் நான் மாட்டினா அப்புறம் என்ன பண்றது? இடியட், நீ என் பேரை சொல்லாத, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மணி கூட நீ தரேன். பணம் கொடுப்ப, நான் உட்காந்து மறுபடியும் அடி வாங்கவா? உடம்பெல்லாம் வலிக்குது தெரியுமா? எலும்பெல்லாம் போட்டு உடைச்சிட்டானுங்க. பேரை சொல்லுன்றானுங்க. என்னத்த சொல்றது? இல்ல எனக்கு தெரியல, மேல இருந்து ஏதாவது லக்ஷ்மி, லக்ஷ்மியோட பேரை சொல்லு. அவதான் பணத்தை கொடுத்து இதெல்லாம் பேச சொன்னான்னு சொல்லு. நீ அவ பேரை சொன்னா எல்லாரும் இறக்கப்படுவாங்க. அப்புறம் அவளும் அப்பாவி மாதிரி நடிக்கலாம். நீ யார் பேரையாவது சொல்லுடா. நீலம் ஆண்டி பேரை சொல்லு. லக்ஷ்மியோட பேரை கெடுக்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு. இத பாரு, இன்னும் தூக்கத்துல இருந்து நீ எழுந்திருக்கல போல இருக்கு. சரி, எவ்வளவு காசு கொடுப்ப? 5 லட்சம் ரூபாய் தரேன். நீ மாட்டிக்கிட்டா நான் பணம் தரேன். என்னது? நான் மாட்டிக்க மாட்டேன். இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன். 5 லட்சம் கம்மி தான். நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். என்ன கேட்கணும்? இங்க பாரு, நான் முதல்ல இங்க இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சது. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா அப்ப சரி, நான் நீலம் ஆண்டி பேரும் சொல்லிடுறேன், லக்ஷ்மி பேரையும் சொல்லிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்னா, இந்த வீட்டை விட்டு என்ன நீ தான் வெளியில அனுப்பணும். 5 லட்சம் வேணாம், எனக்கு 4 லட்சம் கொடுத்தா போதும். 1 லட்சத்தை வச்சு உன்னை நீ அழகுபடுத்திக்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணு. உனக்கு என்ன பைத்தியமா? என்கிட்ட இப்ப பார்கெயின் பண்ணிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து ஓடி தொலை. என்ன பார்லர்னு? கோ ஃபாஸ்ட். சரி சரி, இன் கேஸ் நீ மாட்டிக்கிட்டா நீ மேல ஓடி போயிடு. மேல கெஸ்ட் ரூம் இருக்கு. கெஸ்ட் ரூமோட வாஷ்ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அது வெளிப்பக்கம் தான் திறக்கும். அங்க இருந்து ஓடி போயிடு. ஆனா யார்கிட்டயும் மாட்டாத. சரியான வழியை சொல்லிட்டியே. உன்னை எதிரின்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு எதிரிதான், ஆனா இன்னைக்கு இல்ல. டிஸ்கவுண்ட் கொடுத்தவனே வழிக்கு வர. சரி சரி, பரவாயில்ல. உன்னை அப்புறமா வந்து கவனிக்கிறேன். வாங்கடா. என் தலையெழுத்தே சரியில்லை. அந்த மல்லிஷ்கா சொன்னாலே கெஸ்ட் ரூம்குள்ள ஜன்னல் இருக்குன்னு சொன்னா, நான் வேற ரூம்க்கு வந்துட்டேனே. ஐயோ, இதுக்கு என்ன? இது ஏன் இப்படி லாக் ஆயிருக்கு? திறக்க முடியல. இதுக்கு என்னாச்சு? திறக்க மாட்டேங்குது. ஏய், திறந்துரு. யாராவது இருக்கீங்களா? டேய் பல்விந்தர், நான் தான். இது என்னோட ரூம். நானும் இங்க தான் இருக்கேன் பல்லு. அட, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் பணக்காரங்க தானே? ஏன் இந்த கதவை ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா? திறக்கலையா? ஆயுஷ் ட்ரை பண்ணு. தட்டினா இந்த கதவெல்லாம் திறக்காது. இது ஒண்ணும் பல்லு கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். அட, என்கிட்ட போன் வர இல்லையே. நீ இதுக்கு தாண்டா லாயக்கு. நீ உள்ளே கிடந்து சாவு. யாரு கதவு திறக்க மாட்டாங்க. வா ஆயுஷ்.